for it to come out of. And it's got to come out of, so if it was attacked, ஏனென்றால் வெளியே வர வேண்டும் என்றால் அவர்கள் ஏதாவது ஒன்றில் அதற்கு முன்பு இருந்திருக்க வேண்டும். எனவே அது வெளியே வர வேண்டியதாக இருந்தது. அது ஒரு மாதிரியாக இருந்தது. The church is down in Egypt in the world and in sin and does not care a tinker about your token. இன்றைய ஸ்தாபன சபை உலகம் பாவம் என்னும் எகிப்தில் இருந்து கொண்டு உங்களுடைய அடையாளத்தை குறித்து சற்றேனும் கவலை கொள்கிறதில்லை. They don't even believe it. But Israel loved it. For it was salvation to them. அதை அவர்கள் நம்புவதும் கிடையாது. ஆனால் இஸ்ரவேலரோ அந்த அடையாளத்தை நேசித்தனர். ஏனெனில் அது அவர்களுக்கு ரட்சிப்பாய் இருந்தது. Oh, it should make us. It should make our hearts. அது நமது இருதயங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். நம்முடைய இருதயங்களை அவ்வாறு செய்ய வேண்டும். Apply, church. Don't fail, will you not? சபையே அதை பயன்படுத்து. அதை செய்ய தவற வேண்டாம். நீங்கள் இப்பொழுது அப்படி செய்வீர்களா? Don't let the sun set. Don't rest day or night. சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் அயராது பாடுபட்டு அதை பெற்றுக் கொள்ளுங்கள். Don't take no chance. It won't work, children. It won't work. You must have the token. வேறொரு வாய்ப்பினை எதிர்பார்க்க வேண்டாம் பிள்ளைகளே. அது கிரியை செய்யாது. அது கிரியையே செய்யாது. நீங்கள் அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். Say, I believe. Yes, I believe the message. That's all right, but that's good. நீங்களோ நான் விசுவாசிக்கிறேன், ஆம் நான் செய்கிறேன், நான் செய்தியை விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். அது நல்லது. ஆனால் அது நல்லதுதான். But you must have the token. ஆனால் நீங்களோ அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும். Do you hear Branham Tabernacle? பிரணாம் கூடாரமே, நீங்கள் அதை கேட்கின்றீர்களா? You must have the token displayed. அந்த அடையாளம் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். Without it, all your believings in vain. அவ்வாறு இல்லையெனில் உங்களுடைய விசுவாசம் அனைத்தும் வீணாகும். பாருங்கள், you'll live a good life. You listen to what the word says. You go to church and try to live right. That's fine, but that's not it. நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். தேவனுடைய வார்த்தை கூறுவதற்கு நீங்கள் செவி கொடுக்கலாம். நீங்கள் சபைக்கு செல்லலாம். நீங்கள் சரியான முறையில் வாழ முற்படலாம். அதெல்லாம் அருமையானதுதான். ஆனால் அது மாத்திரம் போதாது. When I see the blood, that's the token. அந்த இரத்தத்தை நான் காணும்போது அதுவே அடையாளமாய் இருந்தது. And the token here is not cause what? இங்கோ அது அடையாளம் இல்லை. காரணம் என்னவென்றால் he had to see the actual chemistry because the life had gone. He had gone from as an animal. அவர் உண்மையாகவே ரசாயனத்தை காண வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அதன் ஜீவன் போய்விட்டிருந்தது. அது மிருகத்திலிருந்து சென்று விட்டிருந்தது. அது ஒரு மிருகமாய் இருந்தது. But here it's his own life that was in the blood. ஆனால் இப்பொழுதோ அவருடைய இரத்தத்தில் அவருடைய சொந்த ஜீவன் இருந்தது. And the chemistry was only a signal or sign of sanctification, but the life itself is the token. அந்த ரசாயனம் மாத்திரமே ஒரு அறிகுறியா இல்லை, பரிசுத்தமாகுதலின் ஒரு அடையாளமாய் உள்ளது. ஆனால் அவருடைய ஜீவன் மாத்திரமே அடையாளமாக திகழ்கிறது. Without the circumcision, without the token, you're not even in the covenant. விருத்த சேதனமின்றி, அடையாளமின்றி நீங்கள் உடன்படிக்கையில் பங்கு கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறது. The whole thing works together. இவை அனைத்தும் ஒன்றாகவே கிரியை செய்கின்றன. If you say you're circumcised to the word and it only, then you'll believe the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் விருத்த சேதனம் செய்யப்படும் போது மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள். You believe the word, then the token's got to come. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் அப்பொழுது அந்த அடையாளம் உங்கள் மேல் வர வேண்டும். For he said, repent, be baptized, every one of you in the name of Jesus Christ, for the remission of sins, and you shall receive the gift of the Holy Ghost. ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அங்குதான் காரியமே உள்ளது. என்ன? Notice then the preparation for his promised land people. கவனியுங்கள், தம்முடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்து ஜனங்களுக்கான ஆயத்தம். Notice what he did. அவர் என்ன செய்தார் என்பதை கவனித்து பாருங்கள். First, he had a people that he had made a land for them. He had prepared a land for them. முதலில்
அவர் ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கென ஒரு தேசத்தை அவர் ஆயத்தம் செய்திருந்தார். அவர் ஒரு தேசத்தை அவர்களுக்காக ஆயத்தம் செய்திருந்தார். Now he sent down there a preparation for the promised land people. இப்பொழுது அந்த தேசத்தை அடைவதற்காக அவர்களுக்கு அங்கு ஒரு ஆயத்தத்தை அனுப்பினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குரிய ஜனங்களுக்காகவே அனுப்பினார். It was only for those who were predestinated to that promised land. Right. அது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த தேசத்திற்கு முன்குறிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு மாத்திரமேயானதா இருந்தது. மணவாட்டி நாள். And how he done it? He sent a prophet with a message, identified it by a pillar of fire. அவர் அதை எவிதல் செய்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு செய்தியுடன் அனுப்பி ஒரு அக்கறை ஸ்தம்பத்தின் மூலம் அதை அடையாளம் கண்டுகொள்ள செய்தார். He gave a token that they could rest assured that it was right. அது சரி என்று ஜனங்கள் உறுதியாய் நம்புவதற்கென ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு அளித்தார். That's right. It was for consolation. அது உண்மை. அதுதான் அவர்களுடைய ஆறுதலாய் இருந்தது. Israel coming out of Egypt then was a type. எகிப்தை விட்டு வெளிவந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மாதிரியாய் இருந்தனர். This is the antitype of the church coming out of the denomination. இது ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வரும் சபைக்கு ஒப்புமையாய் உள்ளது. And not all denominations, I mean the bride. இப்பொழுது எல்லா ஸ்தாபனத்தவரும் அல்ல, நான் மணவாட்டியை பொருட்படுத்தி கூறுகிறேன். புரிகிறதா? Some of the independents just as bad as the denominations. Sometimes worse. ஸ்தாபனங்களை சாராமல் தனிமையாக இருக்கும் சிலரும் கூட ஸ்தாபனங்களை விட மிக மோசமாகவே இருக்கிறார்கள். I'm talking about the applied token. இடப்பட்டுள்ள அடையாளத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். The token agrees with every word. அந்த அடையாளமோ தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுடனும் இணங்குகிறது. பாருங்கள். It's got to because it is the word. அது நிச்சயம் இணங்க வேண்டும், ஏனெனில் அதுவே வார்த்தையாய் உள்ளது. It's the life that was in the word. அது வார்த்தையில் இருந்த ஜீவன். Words are spiritual. They are life, said Jesus. இயேசுவோ என்னுடைய வசனங்கள் ஆவிக்குரியதாய் இருக்கின்றன, அவைகள் ஜீவனாய் இருக்கின்றன என்றார். புரிகிறதா? When Moses began his ministry in Israel with great signs, you see. இஸ்ரவேலரின் மத்தியிலே மோசே மகத்தான அடையாளங்களோடு தன் ஊழியத்தை ஆரம்பித்த போது நீங்கள் பாருங்கள். Israel quickly gathered from all over Egypt to Goshen, coming back to the home place, because they know something's fixed to happen. அவர்களோ விரைவில் எகிப்தின் எல்லா பாகங்களிலிருந்தும் புறப்பட்டு வந்து தங்கள் சொந்த நாடாகிய கோசே நாட்டை அடைந்தனர். ஏனெனில் ஏதோ ஒன்று சம்பவிக்கவிருக்கின்றது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். Oh, what a time! என்ன ஒரு முன்னடையாளம்! They come from the east and west. அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகின்றனர். They come from the lands afar. That's right. You heard the song. தூர தேசத்திலிருந்து அவர்கள் வருகின்றனர். அது சரி, நீங்கள் அந்த பாடலை கேட்டிருக்கிறீர்கள். The feast with the king to dine as his guest. ராஜாவுடன் அவருடைய விருந்தாளிகளாக விருந்துண்ண. How blessed these pilgrims are. இந்த யாத்ரீகர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Beholding his hallowed face, aglow with love divine. திவ்ய அன்பினால் பிரகாசிக்கும் அவருடைய பரிசுத்த முகத்தை காணவும். Blessed partakers of his grace as gems in his crown to shine. ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய கிருபையில் பங்கு கொள்ளவும், அவர் கிரீடத்திலோ ரத்தினங்களாக ஜொலிக்கவும். Oh, Jesus is coming soon. Our trials will then be over. இயேசு சீக்கிரம் வருகின்றார். நமது சோதனைகளோ அப்பொழுது ஓய்ந்து போகும். Oh, what if our Lord this moment should come for those who are free from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களுக்காக இந்த நொடியில் இயேசு வருவாரானால் எப்படி இருக்கும்? Oh, then would it bring you joy or sorrow and great despair? உங்களுக்கோ அது மகிழ்ச்சியை கொண்டு வருமா அல்லது துக்கத்தையும் மனக்கசப்பையும் கொண்டு வருமா? When our Lord in glory comes, we'll meet him up in the air. நம் கர்த்தர் மகிமையில் வரும்போது அவரை நாம் ஆகாயத்தில் சந்திப்போம். அடையாளத்தை பகிரங்கமாக காண்பித்தல். I'll raise him up at the last day. கடைசி நாளில் நான் அவரை எழுப்புவேன். Certainly, we're in the days. நிச்சயமாகவே நாம் அந்த நாட்களில் இருக்கிறோம். The people gathered into Goshen. They were ready. They know something's fixed to happen. ஜனங்கள் கோசே நாட்டில் ஒன்று கூடினர். அவர்கள் ஆயத்தப்பட்டனர். ஏதோ ஒன்று நிகழவிருக்கின்றது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். This is like you take ducks when it's time for swarm and they all run right together. அவர்கள் அவிதமாக இருந்தனர். நீங்கள் வாத்துக்களை எடுத்துக்கொள்வீர்களேயானால் ஒன்று கூடும் சமயம் வரும்போது
வாத்துக்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும். When bees, everything else gets ready, some instinct draws them. அதுபோன்றே தேனீக்களும் கூட ஏதோ ஒரு உணர்வினால் ஒன்று கூடுகின்றன. Holy Spirit draws the people. அவ்வாறே பரிசுத்த ஆவியும் ஜனங்களை இழுத்து ஒன்று சேர்க்கிறது. Oh, when it comes time for the great wrath of God to fall, ever there come two ducks, male and female. ஓ, தேவனுடைய கோபாக்கினை விடும் சமயம் நெருங்கும் போது நோவாவின் பேடையை எல்லாமே ஜோடி ஜோடியாக அடைந்தன. வாத்துக்கள் ஆணும் பெண்ணுமாக. Come two geese, male and female. கூஸ் வாத்துக்கள் ஆணும் பெண்ணுமாக. Come two horses, male and female. Something other full of the predestinated. குதிரைகள் ஆணும் பெண்ணுமாக. ஏதோ ஒன்று அவைகளை எடுத்தது, முன்குறிக்கப்பட்டவைகள். The rest of them perished. மற்றவைகளோ அழிந்து போயின. Oh. The rest of them perished. ஓ, மற்ற எல்லோரும் அழிந்து போயினர். But those who felt that tug to come in, they know that ark was prepared. உள்ளே செல்ல வேண்டும் என்ற உணர்வு கொண்டிருந்தவர் அனைவரும் அவர்களுக்கு பேழையானது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்பதை அறிந்திருந்தனர். It was a token that there's coming a rain. மழை வரப்போகின்றது என்பதன் ஒரு அடையாளமாக அந்த பேழை அமைந்திருந்தது. They know that there was coming a rain. மழை வரப்போவதை அவர்கள் அறிந்திருந்தனர். No matter what the display was and what other people thought, they know. மற்றவர் வேறெந்த அடையாளத்தை காண்பித்தாலும் மற்றவரின் கருத்து எதுவாக இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தவில்லை. அவர்களோ அதை அறிந்திருந்தனர். There was something inside of them said, get into there right quick. அவர்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று விரைவாக அதற்குள் சென்று விடு. Get into there because that's the only place that's going to be safe. அதற்குள் நுழைந்து கொள், ஏனென்றால் அது ஒன்றே பாதுகாப்பான ஸ்தலமாக இருக்க போகிறது என்றது. Because God prepared a prophet. He set the ark as a sign. He said, get in there. And the rain was coming. ஏனென்றால் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை ஆயத்தப்படுத்தினார். அவர் பேழையை ஒரு அடையாளமாக அளித்திருந்தார். அதற்குள் செல், மழை வரப்போகிறது என்றார். And they went right in there, 2 by 2. மிருகங்களோ அங்கு ஜோடி ஜோடியாக உள்ளே சென்றன. All the animals went in 2 by 2 into the ark. எல்லா மிருகங்களும் பேழைக்குள்ளாக ஜோடி ஜோடியாக சென்றன. Because they got beneath it, no matter what the and all outside of that ark perished. ஏனென்றால் அவைகள் பேழைக்குள் இருக்க வேண்டியதாக இருந்தது. மற்றவர் எண்ணக்குள்ள போதிலும் கவலைப்படவில்லை. அந்த பேழையின் வெளிப்புறத்தில் இருந்த யாவும் அழிந்து போயின. All outside of the token of the blood perished. Everyone. அவ்வாறே ரத்தமாகிய அடையாளத்துக்கு புறம்பே இருந்த அனைவரும் ஒவ்வொருவரும் அழிந்து போயினர். Everyone outside of the token of the Holy Ghost will perish. அதுபோன்று பரிசுத்த ஆவியாகிய அடையாளத்துக்கு புறம்பே உள்ள ஒவ்வொருவரும் அழிந்து போவார்கள். No matter how good, how much church members. அவர்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்த போதிலும், சபையின் அங்கத்தினராக இருந்த போதிலும் அது ஒரு பொருட்டல்ல. A lot of the days of Noah, there's a lot of in the days of Moses. நோவாவின் காலத்திலும் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். மோசேயின் காலத்திலும் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். The man that failed to apply the blood as a token was he perished. ஆனால் ரத்தத்தை அடையாளமாக பூசத் தவறின ஒவ்வொரு மனிதனும் மாண்டு போனான். Those who failed to go in the ark perished. பேழைக்குள் பிரவேசிக்க தவறினவர்கள் மாண்டு போயினர். Those who failed to come into Christ, for he is the ark. அவ்வாறே கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்காத அனைவரும், ஏனென்றால் அவரே பேழையாக இருக்கிறாரே. 1 Corinthians 12 said, by one spirit we're all baptized into one body. ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் உரைத்துள்ளது. The mythical, not church, but the mythical, not the denomination, the mystical body of Jesus Christ. காணக்கூடாத சபை அல்ல, காணக்கூடாத ஸ்தாபனங்கள் அல்ல, காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரம். One spirit, capital SPIRIT spirit, we are all immersed into this one body. ஆவி என்ற வார்த்தையோ ஆங்கிலத்தில் பெரிய இடத்தில் உள்ளது. எனவே நாம் அந்த ஒரே ஆவியினால் அந்த ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Then the token is on the door. For you are in Christ. அப்பொழுது அந்த அடையாளம் வாசலின் மேல் இருக்கிறது என்று அர்த்தம். ஏனெனில் அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். He was the one, your sacrifice, who stood the judgment. அவரே உங்களுக்காக பலியாக செலுத்தப்பட்டார். அவர் நியாயத்தீர்ப்படைந்தார். When God looks upon that, he can't do a thing. தேவன் அதை காணும் போது அவரால் வேறொன்றுமே செய்ய முடியாது. You're just as safe as you can be, because God in Christ is the self-same person. The Spirit been made flesh and dwelt among us. அந்நிலையில் நீங்கள் பாதுகாப்பான சரத்தில் இருக்கிறீர்கள். ஏனெனில் தேவனும் கிறிஸ்துவும் ஒரே நபர்தான். பரிசுத்த ஆவியானவர் வம்சமாகி நமது மத்தியிலே வாசம் செய்தார். And there's God with his own self, and you his own children, into the body. தேவன் தம்மையும் தமது பிள்ளைகளாகிய உங்களையும்
அந்த சரீரத்தில் கொண்டிருக்கிறார். There you are. Not a chemical, but the Spirit. I will pass over you. அங்குதான் காரியமே உள்ளது. ஒரு ரசாயனம் அல்ல, பரிசுத்த ஆவியையே. நான் உங்களை கடந்து போவேன். They come from all Egypt together into this one place so they could be under this token. எகிப்தின் எல்லா பாகங்களிலும் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடையாளத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே இடத்தில் கூடி வந்தனர். And they come from Methodists, Baptists, Presbyterians, Lutherans, Pentecostals, everything else to get under the token. அவர்கள் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள், லூத்தரன்கள், பெந்தேகோஸ்தையினர் மற்றுமுள்ளோர் இவர்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு வந்து அடையாளத்தின் கீழே வருகின்றனர். Just exactly like it was then. அன்று சம்பவித்தது போலவே இன்றும் சரியாக சம்பவிக்கிறது. Was a pillar of fire was represented there. ஒரு அக்கினி ஸ்தம்பமானது அங்கே பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருந்தது. One told the other, another told another, another told another, and first thing you hear, they all begin to come. அதை குறித்து ஒருவர் மற்றவரிடம் கூறினார். அந்த மற்றவர் அதை குறித்து இன்னொருவரிடம் கூறினார். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் யாவரும் ஒன்று கூடி வர துவங்கினர். They began to come and they watched the sign of God. They said, "Judgment is at hand." இப்படியாக ஒவ்வொருவரும் வர துவங்கி அவர்கள் தேவனுடைய அடையாளத்தை கண்டனர். அவர்கள் நியாய தீர்ப்பு சமீபித்து விட்டது என்று கூறினர். And the prophet said, "I have heard from God. There will be a token, and he put the blood upon the door." அப்பொழுது தீர்க்கதரிசி அவர்களிடத்தில், தேவன் பேசுறதை நான் கேட்டேன். ஒரு அடையாளம் உண்டாயிருக்கும். நீங்கள் வாசலின் மேல் ரத்தத்தை பூச வேண்டும். Slay the lamb, put the blood upon the door, and that'll be a token because death is fixing to strike. நீங்கள் ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை வாசலில் பூசுங்கள். அது அடையாளமாயிருக்கும். ஏனெனில் மரணம் தாக்கவிருக்கிறது என்றான். Let me tell you today, as his servant, unless the token is on the door, there is a spiritual death going to strike. அவருடைய ஊழியக்காரர் என்ற முறையில் இதை நான் உங்களிடம் கூறட்டும். அடையாளம் வாசலின் மேல் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்க போகிறது. All churches are headed back for the council of world council of churches. ஸ்தாபன சபைகள் அனைத்தும் உலக சபை ஆலோசனை சங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. They're all going back to Catholicism, and only those who are genuine born again is going to stay out. அவர்கள் எல்லோரும் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையாய் மறுபடியும் பிறந்தவர்கள் மாத்திரமே அதில் சேராமல் வெளியே தரித்திருக்க போகிறார்கள். Remember not your Pentecostal denominations, because they're already in it. Shows they aren't dead. நினைவிருக்கட்டும், பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்கள் அதற்கு வெளியே இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர்கள் ஏற்கனவே அதில் சேர்ந்து விட்டார்கள். ஆகவே அவைகள் மரித்து போய்விட்டன என்பதை காண்பிக்கின்றன. They are perished. They sacrificed. They went back. அவர்கள் அழிந்து போயினர். அவர்கள் சத்தியத்தை தியாகம் செய்து விட்டனர். அதற்குள் திரும்பவும் சென்று விட்டனர். Put him outside the door, but he's looking for the token. அவரையோ வாசலுக்கு வெளியே தள்ளிவிட்டனர். ஆனால் அவரோ அடையாளத்திற்காகவே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். Because the only thing they relied upon was speaking in tongues. ஏனென்றால் அவர்கள் சார்ந்திருக்கின்ற ஒன்றே ஒன்று அந்நிய பாஷை பேசுவதாக இருந்தது. Don't you rely upon no speaking in tongues, no nothing else. அந்நிய பாஷை பேசுதலில் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டாம். வேற எதன் பேரிலும் நீங்கள் சார்ந்திராதேயுங்கள். Let the token itself be there. The person of Jesus Christ, his own life in you. அந்த அடையாளம் தாமே இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கட்டும். Circumcise not just this, that, but circumcise your whole being. Now you and Christ are one. Christ is in you, and his life lives out through you. விருத்த சேதனம் அது இது என்பதல்ல. ஆனால் நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாகும் வரைக்கும் உங்களை முழுவதுமாக விருத்த சேதனம் செய்யுங்கள். அப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவிக்கிறார். அவருடைய ஜீவன் உங்கள் மூலம் ஜீவிக்கிறது. Now, from all Egypt. இப்பொழுது எகிப்தின் எல்லா பாகங்களில் இருந்தும். And look, now as we see what they did, as we see the time appearing, we're commanded to do the same thing. Did you know that? இப்பொழுது பாருங்கள், அவர்கள் என்ன செய்தனர் என்று நாம் பார்க்கும்போது, நேரம் நெருங்குவதை நாம் இப்பொழுது காணும்போது, நாமும் அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பெற்றிருக்கின்றோம். அது உங்களுக்கு தெரியுமா? Watch what the prophet said. தீர்க்கதரிசி என்ன கூறினார் என்று கவனியுங்கள். And we're going to read now, if you want to read, in Hebrews the 10th chapter. நாம் அதை இப்பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க போகிறோம். And if you want to read with me, I want to read a verse or two here now before we go on. என்னோடு நீங்கள் வாசிக்க விரும்பினால் நாம் தொடர்ந்து பிரசங்கிக்க முன்னதாக ஓரிரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Hebrews the 10th chapter, and let's begin with the 26th verse of the 10th chapter of Hebrews. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் முதல் நாம் வாசிப்போம்.
let's see. Yeah. Yes, sir. The Hebrews, the 10th chapter and the 26th verse. See? இல்லை, நான் பார்ப்போம். ஆமையா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்ப்போம். Or if we sin willfully after that we have received. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். Let's see. Have I got that right? Yeah, that's right. Yeah. நான் சரியான வசனத்தை படிக்கிறேனா என்று பார்ப்போம். சரியான வசனம் தான். If we sin willfully after we have received the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sin. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியை இல்லாமல் a certain fearful looking for the judgment, the fiery indignation which shall devour the adversary. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். He that despised Moses' law died without mercy under 2 or 3 witnesses. இங்கே கவனித்து பாருங்கள். மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. How much more sore punishment though suppose ye shall he be though worthy who has trod under the foot the Son of God. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து and carried the covenant of the blood wherewith he was sanctified an unholy thing. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் and has done despite unto the spirit of grace which come from the blood. அந்த இரத்தத்திலிருந்தே அது வருகிறது. எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். Minister, member, good man, moral man, whatever you are, and you know that God taken cigarettes from you. ஊழியக்காரனே, அங்கத்தினனே, நல்லவனே, நல்லொழுக்கமுள்ளவனே, நீ யாராய் இருந்தாலும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டார் என்பதை அறிந்திருக்கிறாய். Women, you know he taken shorts and short hair and everything from you. Know you did that. ஸ்திரீகளே, குட்டைக்கால் சட்டை அணியும் பழக்கத்தையும் குட்டையான தலைமுடி வைத்திருக்கும் பழக்கத்தையும் மற்ற எல்லா தீய பழக்கங்களையும் தேவன் உங்களிலிருந்து எடுத்து போட்டார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். But then if you turn around and do despite and count that blood of the covenant as was an unholy thing who has sanctified you and brought you this far. அப்படி இருக்க நீங்கள் திரும்பி சென்று உங்களை பரிசுத்தம் செய்து உங்களை இம்மட்டும் கொண்டு வந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நீங்கள் அசுத்தம் என்று எண்ணினால், like the spies, if they come right up here to borderland and looked over and said, அந்த வேவுக்காரரை போன்று அவர்கள் எல்லை வரை வந்து கானான் தேசத்தை கண்டு, well I know it's there but the obstacle is too great, we look like grasshoppers. சரி, அது அங்கு உள்ளது என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் இடையூறுகளோ அதிகமாகவே இருக்கின்றன, நாங்கள் அவர்களுக்கு முன்னால் வெட்டுக்கிளிகளை போலவா இருக்கின்றோம் என்று கூறினார்கள். They perished in the wilderness. Borderline believers. அவர்களோ வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். எல்லைக்கோட்டு விசுவாசிகள். Don't just come this far and say I believe the message. You obey the message. Come into Christ. அதுவரை வந்து நின்றுவிட்டு நான் செய்தியை விசுவாசிக்கிறேன் என்று கூறிவிடாதீர்கள். நீங்கள் செய்தியாளனுக்கு கீழ்ப்படியுங்கள், கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். So I believe every word said, Brother Branham. That's good, but that's just being able to read. நீங்களோ சகோதரன் பிரணாமே, நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு கால் கூறலாம், அது நல்லதுதான். செய்தியை படிக்க முடிந்தால் மாத்திரம் போதாது. Take the message, take it into your heart that you must have the token. நீங்கள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். The very life that was in Christ be in you. கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஜீவன் உங்களிலும் இருக்க வேண்டும். When I see that, I will pass over you. நான் அதை காணும்போது நான் உங்களை கடந்து போவேன். As we see the great end time signs on earth today, we know that that's right. முடிவுகால பெரிதான அடையாளங்களை இன்றைக்கு பூமியில் நாம் காணும்போது அதை உண்மை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். Now look, I've waited for this for a long time, for this message to you. See? இப்பொழுது கவனியுங்கள், நான் உங்களிடம் கொடுத்து வரும் இந்த செய்திக்காக அநேக காலம் நான் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. புரிகிறதா? And you've seen the end time signs. I've preached it to you and showed it to you about everything that Christ said. நீங்கள் கடைசி கால அடையாளங்களை கண்டிருக்கிறீர்கள். நான் அதை உங்களுக்கு பிரசங்கித்து அதை கிறிஸ்து கூறின ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். Is that right? சரிதானே? You'll admit that.
அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? At the end time, I don't see nothing left. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவைகளில் நிறைவேற்றப்படாமல் விடப்பட்டுள்ளதாக நான் ஒன்றையும் காணவில்லை. So what about the mark of the beast? நீங்களோ மிருகத்தின் முத்திரை குறித்து என்ன என்று ஒரு கால் கேட்கலாம். Those who reject the Holy Spirit is already marked by the beast. பரிசுத்த ஆவியை புறக்கணித்தவர்கள் ஏற்கனவே மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டு விட்டார்கள். Punishment will come later. தண்டனையோ பின்னால் வரும். புரிகிறதா? In Israel, when the trumpet sounded in the Jubilee year, every man. இஸ்ரவேல் நாட்டில் யூபிலி வருடத்தின் போது எக்காளம் ஊதப்பட்டது. அப்பொழுது ஒவ்வொரு மனிதனும். Was Christ reading that? He just read half of it, because this half of it was applied to that time. See? கிறிஸ்து அதை படித்தார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவர் அதில் ஒரு பாதியை மாத்திரமே படித்தார். ஏனெனில் அதில் பாதி மட்டும் அந்த நேரத்துக்குரியதாக இருந்தது. புரிகிறதா? He sent me to bind up the broken heart and preach deliverance and so forth. See, but an acceptable year of the Lord. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். The rest of it, he never read that. He laid the scroll down, for that's for this day. மற்றொரு பாகத்தை அவர் படிக்கவில்லை. அவர் புஸ்தகத்தை சுருட்டி வைத்து விட்டார். ஏனென்றால் அது இந்நாளுக்கானதாக இருக்கிறது. புரிகிறதா? He just read part of it. Part was his day. அவருடைய நாளின் பாகமாக இருந்த அந்த பாகத்தை மாத்திரமே அவர் படித்தார். Now this is what he's going to do today. இன்றைக்கும் அவர் அதைத்தான் செய்ய போகிறார். This is what he's speaking through his anointed spirit to the church today. அதைத்தான் அவர் தமது அபிஷேகிக்கப்பட்ட ஆவியின் மூலம் இன்று சபைக்கு உரைக்கிறார். Now's the hour. Now's the time. Receive it, people, receive it. இதுவே நேரம், இதுவே சமயம். ஜனங்களே, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். We see the great end times of flashing red lights everywhere. என்னே, நாம் மகத்தான முடிவு நேரங்களையும் சிகப்பு விளக்குகள் எங்கும் பிரகாசிப்பதையும் காண்கிறோம். On nature, we see nature flashing the light. The time is at hand. இயற்கை அந்த சிகப்பு வெளிச்சத்தை விட்டு பிரகாசிக்க செய்கின்றது. சமயமோ நெருங்கிவிட்டது. We see it up on the church, flashing the light. She's condemned. அந்த ஒளி ஸ்தாபன சபையின் மீது விழுந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். அவள் ஆக்கிரை தீர்ப்புக்குட்பட்டு விட்டாள். The time is at hand. She's in the world. காலமோ சமீபித்து விட்டது. அவள் உலக பிரகாரமாக இருக்கின்றாள். We see it upon the skies, upon the sea, upon the nations, upon everywhere, in the sun, moon, stars, signs. நாமோ அதை ஆகாயங்களிலும் சமுத்திரத்தின் மீதும் தேசங்களின் மீதும் மற்ற எல்லா இடங்களிலும் காண்கிறோம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் நாம் காண்கிறோம் அடையாளங்கள். We see the end time signs of the Holy Ghost return back upon the people. பரிசுத்த ஆவியின் முடிவுகால அடையாளங்கள் ஜனங்களின் மீது திரும்பவுமாக வந்திருப்பதை நாம் காண்கிறோம். As it was in the days of Lot, how the Holy Spirit worked through that human flesh there, that was God manifested in flesh. லோத்தின் நாட்களில் நடந்தது போல அச்சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக மானிட சரீரத்தின் மூலம் கிரியை செய்தார். அது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். How God would manifest himself in his bride in that day and show the same sign. இக்காலத்தில் தேவன் தமது மனவாட்டியின் மூலம் தம்மையே வெளிப்படுத்தி அதே அடையாளத்தை காண்பிக்கிறார். Jesus said it'll be the same thing. In the last days we see it. இந்த கடைசி நாட்களில் அது போன்றே நிகழும் என்று இயேசு கூறினார். நாம் அதை காண்கிறோம். See the same pillar of fire, even science has took the pictures of it. அதே அக்கினி ஸ்தம்பத்தை நாம் காண்கிறோம். விஞ்ஞானமும் கூட அதை குறித்த புகைப்படங்களை எடுத்துள்ளது. We see the end time signs is at hand. We know it's your முடிவுகால அடையாளங்கள் சமீபித்து விட்டதை நாம் காண்கிறோம். அவை இங்கு உள்ளன என்று நாம் அறிந்திருக்கிறோம். And then seeing this, if you believe me, if you don't believe me, believe the signs. Believe the word. For they speak of what I'm telling you. ஆகவே பிறகு இதை காண்கையில் நீங்கள் இதை விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் இதை விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த அடையாளங்களையாவது விசுவாசியுங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள். ஏனெனில் நான் உங்களிடம் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேனோ அதை குறித்து தான் அவைகளும் பேசுகின்றன. நான் உங்களிடத்தில் சத்தியத்தை உரைக்காமல் போனால் இந்த அடையாளங்கள் மாற்றுதரம் கூறாது. தேவன் ஒருபோதும் ஒரு பொய்யை பேசினதே இல்லை. தேவன் எப்பொழுதுமே சத்தியத்தையே பேசுகிறார். நான் உங்களிடம் சத்தியத்தை எடுத்துரைத்திருக்கிறேன் என்று இந்த தேவனுடைய வார்த்தைகள் சாட்சி பகர்கின்றன. நான் பிரசங்கிக்கும் என் செய்தியை குறித்த சாட்சி கொடுப்பவை அவைகளே. Not only the angel down on the river that day had said,
your message will forerun the second coming of Christ, the works itself. அன்று ஆற்றங்கரையிலே பிரத்யட்சமாகி உன்னுடைய செய்தி கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக இருக்கும் என்று உரைத்த அந்த தேவதூதன் மாத்திரமல்ல, கிரியைகளும் கூட சாட்சி பகர்கின்றன. If you can't believe that angel told the truth, believe the works, for the Bible said these things will happen at the end time. தேவதூதன் உரைத்தது உண்மை என்று உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் கிரியைகளையாவது விசுவாசியுங்கள், ஏனெனில் கடைசி காலத்தில் இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று வேதம் உரைத்துள்ளது. They're they that testify. They're the ones that speaks louder than my words or anyone else. சாட்சி கொடுப்பவை அவைகளே, என் வார்த்தைகளை காட்டிலும் அல்லது மற்றவர்களின் வார்த்தைகளை காட்டிலும் அதிக சத்தமாக பேசுபவை அவைகளே. It's his word.